ஸோ ஹேடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நாம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா, ஐ வாண்டோட பார்ட் லெவல் தான்டா பார்க்க போறோம். ஸோ இந்த பாட்டுல ஹர்ட் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை, அந்த அளவுக்கு இல்லாதபடி நானும் பார்த்துக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ ஐம் சாரிடா. ஸோ ஹர்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சாரி கேட்டுக்கிறேன். அதனால ஹர்ட் பண்றதுனால ஹர்ட் ஆக மாட்டீங்கலாம் இல்லை. ஸோ சாரிங்கிற ஒரு வேர்டு சொல்லும் போது எப்படி இருக்கும்னா வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். ஓகே, இவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரியுது, கஷ்டம் வருதுன்னு தெரியுது, ஸோ அவங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்களா, ஸோ அது மாதிரி தான். ஓகேவா? ஸோ நான் ஹர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஸோ இந்த பார்ட்லயும் ஹர்ட் இருக்கு. ஸோ ஜிமினாக்கு முடிஞ்சாலும் டேவுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஹர்ட் வந்து ஜிமினாக்கு முடிஞ்சதுன்னு அர்த்தம், அடுத்து டேவுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்படிதான் போகும். நீங்க கொஞ்சம் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்டோரிக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கும்? ஸோ ஃபெங்கு ஜிமினாவும் வந்து நம்ம சன்னுடைய பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வயன் வெளியிருந்து இதெல்லாம் பார்த்துருப்பா. ஒரு மாதிரி ப்ரோக் ஆயிருப்பா. ஏன்னா அவதான் சன்னோட அம்மா. குழந்தை பயாலஜிக்கல் மதரா இருக்கமோ இல்லையோ, நம்ம பாசத்தை கொடுத்து அவனை வளர்த்துறோம், ஜிமினா இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போனா நம்ம ஜிமினாவும் அவனும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம லீ வந்து ஹக் பண்ணியிருப்பான். லீ யாருன்னு தெரியுமா? ஃப்ரெண்ட் கிட்ட இருக்க ஒரு பையன். ஸோ அவனுக்கும் சனுக்கும் ஒரே ஒரு வயசு தான், ஒரே வயசு தான், 4 இயர்ஸ் அவங்க ரெண்டு பேருமே ஓல்டு. ஸோ வந்துட்டு ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம சான்ஸ் சொல்லுவோம், ஏன் அப்பா கிட்ட எதுக்குடா போற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஃபெங்க பார்த்தோன்னா ஃபெங்க அப்பதான் வந்திருப்பா. ஸோ ஃபெங்க பார்த்தோன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒர்க் பண்ணிப்பானா. எனக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காத, ஒரு மாதிரி டோட்டலா ப்ரோக் ஆகி நின்றுப்பா. ஸோ அதோட நிறுத்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது இந்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துருந்தாங்க, அவ்வளோ இந்த பார்ட் புரியும். ஓகேவாடா? ஏன்னா ஃபுல் லென்த்தாக என்னால் சொல்ல முடியல. ஸோ ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ உள்ள போயிடலாம். ஸோ வந்து ஃப்ரெங்க போயிட்டு லீ ஹக் பண்ணிக்கிறானா. ஸோ லீ ஹக் பண்ணிட்டு, அம்மா இதனால நீ எனக்கு டேடி காட்ட மாட்டேன் சொன்னேன், டேடி விடுதானாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான். ஸோ அண்ணுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஸோ வந்துட்டு சான் போய் ஜிமினை ஹக் பண்ணிட்டு, இதுதான் என்னோட டேடி, உனக்குலாம் டேடி கிடையாது, நீ என்னோட டேடியை டேடின்னு கூப்பிட்டேன்னா பார்த்துக்கோ, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்கிறான். நான் லீ வந்துட்டு, இல்லை சான், எனக்கும் அவர் டேடி தான், எனக்கும் டேடி தான், இவர் என்னோட டேடி, இது நம்ம மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்க காட்டும் போது நம்ம சன்னுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்து ஃபெங்க நம்ம லீயை பிடிச்சி தள்ளி விட்டுறான். லீனா சொல்லியிருப்பானா, அவன் வந்து ஜிமினா பக்கத்துல வந்து லீ சொல்லியிருப்பான் ஃபெங்க விட்டுட்டு. ஸோ இவன் பிடிச்சி தள்ளி விட்டோன்னு ஃபெங்குக்கும் கோவம் வரும், ஜிமினாக்கும் கோவம் வரும். ஒரு குட்டி பையன் கிட்ட இப்படிதான் நடந்துப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு சன்னை கீழே நகர்த்தி நிக்க வச்சுட்டு லீய போய் தூக்கிருப்பாரு ஜிம்முனா. ஸோ நம்ம சன்னு கேட்குறான், டேடி என்னை விட அவன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டானா, இப்போ நான் உங்களுக்கு பிடிக்காதவனா போயிட்டேன்னா நான் வந்து பேட் பாயா, இப்படிதான் என்கிட்ட நடந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழுதுட்டு ஓடுறான். ஸோ இவன் மேல வந்து ரூம்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இவன் அழுதுட்டே வெளியே ஓடும் போது ஸ்டெப்ஸை விட்டெல்லாம் இறங்குறான். உண்மையை சொல்ல போனா ஸ்டெப்ஸை விட்டு இறங்கும் போது அந்த பிடிக்கிற கம்பி இருக்கும்ல, அதை வந்து முட்டையை இடிச்சுக்கிறான். ஸோ அவனுக்கு அதெல்லாம் காயமா ஆயிடுது. பட் இருந்தாலும் அழுதுட்டே போறான். ஸோ அப்பதான் வந்து டியோங் அண்ட் ஜங்குக்குள்ள என்டர் ஆறாங்களா. ஸோ இவன் அழுதுட்டே ஓடி போறான். ஸோ அவனோட முட்டையில் அடிப்பட்டது கீழே வரலும் ப்ளீட் ஆகிட்டே இருந்திருக்கும். அது பெரிய காயமாவே பட்டிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரத்தம் நிறைய ப்ளீட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதுல ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவனுடைய பாதை வரல ரத்தம் வருமா. இதை பார்த்தோன்னே டியோங்கெல்லாம் வெளுத்து போயிடும். எப்படி சொல்றது, ஒரு மாதிரி பயந்துடுறாரு. என்னடா அப்படிங்கிற மாதிரி, என்னாச்சு உன் கால் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாரு. அங்கிள் எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்லை, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகுறான். ஸோ டேவங்க இருந்துட்டு, சரி என்னாச்சு அப்படின்னு, அங்கிள் 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 அப்பா கிட்ட இன்னொரு பையன் இருக்கான், அவன் பேரு லியா, அவனை தெரியாம தான் கீழே தள்ளி விட்டான், டேடி என்ன விட்டுட்டு அவன் கிட்ட போயிட்டான், ஆனா அவன் எங்க அம்மாங்கிறான், எங்க அம்மாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகிறான். டேவ் வந்துட்டு, என்ன ஃபெங்க கிட்ட ஒரு பையன் இருக்கானா, அவன் ஃபெங்க வந்து அம்மாங்கிறான், ஜிமினாவா அப்பாங்கிறானா, ஒயனி பெங்க அப்படிங்க, அம்மா மேல ரூம்ல இருக்காங்க அப்படிங்க. அவளும் ஓடி வந்திருப்பா பின்னாடியே, சன் பின்னாடியே. ஸோ அவன் வந்து பதறியடிச்ச ஸ்டெப்ல வரா. பிகாஸ் ஏன்னா அவள் லேட்டாக தான் வந்திருப்பா, ஒரு 2 minutes கழிச்சு தான். ஸோ ஃபெங் ஓடி போகிறது பத்திரம் வந்திருப்பா. ஸோ ஜிமின் அண்ட் ஃபெங் வந்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஒயின் பின்னாலேயே வந்திருப்பா. ஓகே, நான் ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபோனில் ஸ்டோரி சொல்றதுனால ஸோ ஒயின் பின்னாலே ஓடி வந்திருப்பாங்க. ஸோ வந்து ஐயோ ஜானி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்திருப்பான். ஸோ நம்ம ஜாங்கு கிட்ட வந்து டியோங் வந்து சென்னை கொடுத்துட்டு போய் ஒயனை வேகமாக பிடிச்சிட்டு அவளும் விளையாட மாதிரி போயிருப்பான். ஸோ நம்ம டியாங் பிடிச்சிட்டு என்ன ஆச்சு அப்படிங்க, எனக்கு தெரியல ஒரு மாதிரி வெக்ஸாரா. ஸோ நம்ம
டொயோங் ஜங்குக் 2 பேரும் கொண்டு போய் இவங்க 2 பேரும் சோஃபால உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வந்து நம்ம டொயோங் வந்து என்ன பண்றாங்க, ஒயினை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம், வெயிட் பண்ணு எங்க ஜிமினா ஃபெங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க 2 பேரும் ரூம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ ஜிமினாக்கு ஒண்ணுமே புரியல, அவரு பாட்டுக்கு பேய் அடிச்ச மாதிரி நின்றுட்டே இருக்க. ஃபெங் வந்துட்டு ஹக் பண்ணிட்டு, ஜிமினா இந்த குழந்தைக்கோசரம் நானும் நீங்க சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஸோ ஜிமினா வந்து, நீ என்ன லூசா ஃபெங், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஒய்ஃப் பேர் வயன் அப்படிங்க, நம்ம குழந்தை பேர் சென்றா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, சென்னை என் வயன் நல்லாவே பாத்துக்கிறா, அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவா என்னோட ஒய்ஃப் இருக்கா வயன் அப்படிங்க. உன்னோட குழந்தைக்கு நல்ல அம்மாவா வயன் இருக்கலாம், ஆனா நம்மளோட குழந்தை லீக்கு நீதான் அப்பாவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், நான் சன்னுக்கு அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃபெங் உனக்கு நல்லா தெரியும் என்ன இஷ்யூனால நம்ம இப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு தேவையில்லாம திரும்ப என் லைஃப்குள்ள வந்துடாத. ஸோ நீ உன்னோட டிஸ்டன்ஸ்ல இருக்க வரதான் நம்ம 2 பேரோட லைஃப் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃபெங் இருந்துட்டு ஜிமினாவை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அந்த டைம்னு பார்த்து ஜங்குக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டு முடிச்சிருப்பாரு சன்னுக்கு. ஸோ மேலே வராரு, இவங்க 2 பேரும் ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கிறத பார்க்கறாரு. பார்த்துட்டு ஒரு டோட்டலாக ப்ரோக் ஆயிடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா ஃபெங்கையும் ஜிமினாவும் பிடிச்சி தள்ளி விட்டு ஃபெங்கோட கண்ணத்துல ஒரு அறையை விட்டுட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்க, ஸோ போவ வருவ சேர்த்துக்கிறதுக்காக வேணா பைத்தியமா இல்ல முட்டாளா அப்படிங்க. ஜெமின் என்ன பண்ணிடுறாருன்னா கோவத்துல ஜங்குக்காவோட கண்ணத்துலயே அரைஞ்சிடறாரு. யாரு கேட்டுறப்ப நீ ஃபெங்க அரைஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜெமினா இது வந்து நீ என்கிட்ட கையை நீட்டினதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இன்னைக்கு என்னோட பர்த்டே தெரியுமா, அதை கூட மறந்துட்டல, ஸோ பர்த்டே அன்னைக்கு என்ன அரைஞ்சிட்டல அப்படிங்க. ஜிமினாக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஜங்குக்கா வந்துட்டு, சாரிடா மச்சான் வேணும்னு பண்ண, நீ ஃபெங்க அரைஞ்ச கோவத்துல நான் தெரியாம அரைஞ்சிட்டேன், மன்னிச்சிடுறா அப்படிங்க. ஜிமன், ஸோ இவனோட ஜூனியர் மட்டும்தான், ஓகே, அதனால ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ நீ ஓவரா இடம் கொடுத்துட்ட அப்படிங்கிறா. ஸோ வந்து இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது டெயோங் என்ன பண்ணிடுறாருன்னா அயோங் லைன்ஸ்ல கால் பண்ணி, நீங்க வாங்க, இப்படி ஜிமினா வந்து பண்ணிட்டு இருக்கான், வயன் வந்து ரொம்ப வெக்ஸான மாதிரி இருக்கா, வாங்கன்னு சொல்ல. ஸோ அயோங் லைன்ஸ் எல்லாம் இருக்க வேலையெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஸோ நம்ம ஜங்குக் வந்து ஜிமினாவை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ ஜங்குக் மேலேருந்து கீழே வந்துடுறாரு. ஸோ இவர் ஒரு மாதிரி, இவரோட கண்ணெல்லாம் ரெட்டிஷா இருக்கு. ஸோ ஜங்குக் அவரோட கண்ணெல்லாம்